Hi viewers, welcome back to our channel KTM. நான் உங்கள் krishvikithy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாஸ்ட் ப்ராப்ளம், காரோட எக்ஸாஸ்ட் நாய்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சைலன்சர் லீக்கேஜ். ஸோ இப்போது வண்டி ஆனில் இருக்குது. அப்போ கண்ணாடி இறக்குறேன், வண்டியோட சவுண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ என்ன ஆயிருக்குன்னா சைலன்சரில் வந்து ஹோல் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து சைலன்சர் மஃப்ளர் மூலமாக நாய்ஸ் ரெடியூஸ் ஆகி வெளியே போகிறதுக்கு பதிலாக முன்னாடியே லீக் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து அந்த லீக் எங்கே ஆகுதோ அந்த பைப் வந்து மாற்றணும். ஸோ காரோட எக்ஸாஸ்ட் பைப் வந்து 2 செக்ஷனாக இருக்கும். இன்ஜின்லேருந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தாண்டி அங்கே ஸ்டார்டிங்லேருந்து கீழே கடைசி வரைக்கும் ஒரு பைப் வரும், சிங்கிள் பைப்பு. உங்களுக்கு கேமராவில் கூட தெரியுது அந்த பைப்பு, அங்கே தான் உள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக வந்து மஃப்ளர் வரும். ஸோ இது எதுக்கு இந்த எக்ஸாஸ்ட் பைப்புனா 2 விஷயம். ஒன்று வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது அங்கேயே ஃபில்டர் ஆயிரும், கேஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது லீக் ஆகிறதுனால தான் இந்த நாய்ஸ் கேட்குது. நார்மலாக வந்து இந்த நாய்ஸ் கேட்காது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாஸ்ட் கேஸ் இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னா அதனால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பைப் வந்து சேஞ்ச் பண்ணுறது என்ன ப்ராசஸ்ன்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எக்ஸாஸ்ட் கேஸ் மாற்றுறதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா அப்-டு-டேட் ஆட்டோமோட்டிவ்னு நம்ம ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே ஒர்க் ஷாப்குள்ளேயும் போகலாம். காரில் எப்படி இன்ஜின், கியர் பாக்ஸ், ஸ்டேரிங் காலம், பிரேக்ஸ் இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். எதனாலனா நம்ம நினைப்போம் எக்ஸாஸ்ட் கேஸ் அது வேஸ்ட் கேஸ், இன்ஜின்லேருந்து வெளியே போகிற கேஸ். அதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஃபால்ட் வந்தால் அது பெருசாக இன்ஜினை பாதிக்காதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதில் தான் நாய்ஸ் வந்தாலும் அது பெரிய ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, ஒரு இன்ஜினுக்கு ஃபியூவலும் ஏரும் எப்படி இன்டேக்கில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரை வகிக்குதோ அதே மாதிரி தான் அந்த பேர்ன் ஆன கேஸ் வந்து ப்ராப்பராக வெளியே எக்ஸாஸ்ட் ஆகும். அப்படி ஆகலை அப்படின்னா அதனால் வர ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து நாய்ஸ், அப்நார்மல் நாய்ஸ் வரும். நார்மல் நம்ம கார் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கேபினில் வந்து நாய்ஸே கேட்காது. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்நார்மலாக நாய்ஸ் கேட்கும். வண்டி வந்து ஒரு ரேஸ் வண்டி மாதிரி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த நாய்ஸ் வந்து இப்போ நான் விண்டோ இறக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது ஐடியலில் இருக்குது. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்நார்மலாக நாய்ஸ் வரும். இது எதனால் வருதுன்னா, எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும். இன்ஜின்லேருந்து வெளியே வர ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இன்ஜின்லேருந்து வெளியே வர கேஸில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கலை ஃபில்ட்ரு பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ அதில் ஃபில்ட்ரு ஆகி கீழே வந்து ஜாயின்ட் பைப் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அங்கே ஒரு பைப் ஸ்டார்ட் ஆகும். சென்ட்ரலில் ஒரு சின்ன மஃப்ளர் இருக்கும் சில வண்டிஸில், அது டிசைன் மாறும். அப்புறம் அந்த பைப் வந்து கடைசி வரைக்கும் ரன் ஆகும். கடைசியாக வந்து மஃப்ளர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பெருசாக ஒரு பெரிய டூம் இருக்கும்.
அந்த டூம் வழியாக வெளியே வரும். ஸோ வந்து 3 ஜாயிண்ட், இன்ஜின்லேருந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லேருந்து சென்டர் பைப்லேருந்து மஃப்ளர். ஸோ இந்த ஜாயின்ஸ் வந்து வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், பிராண்ட் டு பிராண்ட் மாறும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து i10, Hyundai i10ல வந்து எப்படி வருதுன்னா, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லேருந்து சிங்கிள் பைப்பாக ஃபுல்லாக ஆல் த்ரூ ரன் ஆகும். அங்கேருந்து கடைசியாக ரியர் ஆக்சல் கிட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து கேட்டலிட்டிக் மஃப்ளர் வரும், சென்டர் பைப்பு மஃப்ளர். ஸோ இப்போ நமக்கு இஷ்யூ வந்து சென்டர் பைப்பில் வந்து அந்த சென்டர் பீஸில் வந்து ஹோல் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நாய்ஸ் வருது. இந்த நாய்ஸ்னால் டிரைவிங் வந்து ஸ்மூத்தாகவே இருக்காது. நமக்கு வந்து இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்கில் போகிறப்பவும் எல்லோரும் நம்மளே தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் வந்து ஃபியூவல் எக்கானமி வந்து கம்மியாகும். எதனால்னா அந்த கேஸ் வந்து லீக் ஆகிறதுனால ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ இருக்காது. அந்த கேஸ் வந்து அந்த இடத்துல அவுட் பர்ஸ்ட் ஆகிறதுனால இன்ஜின் வந்து அந்த கேஸை தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபியூவல் வந்து ஜாஸ்தியாகும். இந்த ப்ராப்ளம்னால ஃபியூவல் எக்கானமி கம்மியாயிடும். நம்ம யூஸ்வலாக 500க்கு அடித்து நார்மல் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 18 இருக்குன்னா, இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது கம்மியாகும். தேர்ட் ஃபேக்டர் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸே கம்மியாயிடும். நம்ம யூஸ்வலாக ஆக்சிலேட் பண்ணுறப்போ வண்டி வந்து 40 km ஸ்பீட் ஸ்மூத்தாக போகுதுன்னா, இந்த எக்ஸாஸ்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி ஆகும். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒர்க் ஷாப்போ இல்லை டீலர்லையோ நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து டெம்பரவரியாக ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. எதனாலனா, யூஸ்வலாக இந்த எக்ஸாஸ்ட் பைப் வந்து காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 6000 7000 இருக்கும். சம்டைம்ஸ் 3000 4000 இருக்கும். இவங்க இதை மாற்றுறதுக்கு வந்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவீங்க, வேண்டான்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது என்ன ஆப்ஷன்னா, டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. வெல்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து சூட்டே ஆகாது. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அதுவும் உங்களுக்கு லாங் டைமுக்கு வரவே வராது. ஒரு 1 or 2 monthsலேயே அந்த ப்ராப்ளம் திரும்ப வந்துடும். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக பெட்ரோல் இன்ஜினில் சொல்கிறேன். பெட்ரோல் இன்ஜினில் வந்து வாட்ரு வந்து ஒரு பை ப்ராடக்டாக வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்கன்னா 800 மாருதி கார்ஸ்லலாம், ஹுண்டாயில் 1.2 1.3 cc இருக்கிற இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அந்த சைலன்சரில் வந்து ட்ராப்பாக தண்ணி விழுகும், வெளியே வந்து விழுகும். ஸோ இந்த பை ப்ராடக்ட் வரதுனால என்ன ஆகும்னா, யூஸ்வலாக எக்ஸாஸ்ட் பைப் வந்து இதில் தான் இருக்கும், ஸ்டீலில் தான் இருக்கும், அயனில் தான் இருக்கும். அது என்ன ஆகும்னா, அந்த லைனில் மட்டும் அந்த தண்ணி நின்று கீழே பாட்டமில் மட்டும் ஒரு லைன் ஃபுல்லாக டீப்பாக ரஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே எக்ஸாஸ்ட் பைப் வந்து ரஸ்ட் ஆகி ஹோல் ஆகிறது வந்து அந்த லைனில் தான் இருக்கும். டாப்லேயோ சைட்லேயோலாம் மோஸ்ட்லி ஆகாது. அந்த சென்ட்ரல் லைன், பாட்டம் லைனில் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டெம்பரவரியாக அந்த நாய்ஸ் வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் வச்சு வெல்ட் அடிப்பாங்க. அப்படி வெல்ட் அடிக்கிறதுனால அந்த நாய்ஸ் அப்போதைக்கு நின்றுடும். பட் அது ஃப்யூச்சர்லேயும் திரும்ப லீக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க, பெஸ்ட்டு மாற்றிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓஇ ப்ராடக்ட், இப்போது ஹுண்டாய் இது ஒரிஜினல் சைலன்சர் வாங்கி மாட்டினீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லாயிருக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஒரு 8000 9000 வரும். அதே வந்து செகண்ட் குவாலிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ அது வாங்கி போட்டிங்கன்னா புதுசே வந்து உங்களுக்கு 2000 3000 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இப்போ வந்து அதுக்கு சொல்யூஷன் மாற்றணும். இந்த வீடியோலேயே அந்த மாற்றுறதும் பார்க்கலாம். இப்போ வண்டியோட சைலன்சர் மாற்றியாச்சு. இப்போ நான் விண்டோ டவுன் பண்ணுறேன், நாய்ஸ் கேட்டு பாருங்கள். வண்டியோட பழைய நாய்ஸ் வந்துடுச்சு. ஸோ உங்கள் வண்டியில் இதே மாதிரி எக்ஸாஸ்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஏதாவது நாய்ஸு அந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வண்டி உடனே இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் இருந்ததுனாவோ இல்லை லீக்கேஜ் இருந்ததுனாவோ உடனே மாற்றிடுங்க. அது மாற்றினா தான் உங்களுக்கு ஃபியூல் எக்கானமி நல்லா கிடைக்கும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, ஆக்சலரேஷன் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.